பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுல்ல. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆஃபீஸில் வேற ஒரு வேலை செய்கிற மாதிரி நடிச்சுன்னு இருந்தேன். கடைசியில் வந்து எல்லாரும் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கோட் லைஃப் படம் கேள்விப்பட்டியா அப்படின்னா அதெல்லாம் எப்போயோ கேள்விப்பட்டேன், நான் கோவிட் டைம்லேருந்து எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு. அது ட்ரெய்லர் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு, மூதேவி நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். சரி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியாமல் தான் போய் அந்த ட்ரெய்லர் பார்த்தேன் ஆக்சுவலி. ஓகேவா, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் இதோட ரியல் லைஃப் ஸ்டோரி என்னன்னு அந்த ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு புக்கு இருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து தமிழ்ல ஆடு ஜீவிதம் கூட இந்த படத்தோட பேருமே. இது வந்து கமல்ஹாசன் சார் பிக் பாஸ்ல வந்து சொல்லியிருந்தாரு, இந்த புக்கு வந்து ஒரு சூப்பரான புக்கு அப்படின்றது. ஸோ நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதை படிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன இது வேற லெவலில் இருக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் டப்புன்னு கிளம்பி வந்துட்டேன். ஓகேவா, இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு யோசிச்சா பண்ண மாட்டேன் தான் நார்மலா, பட் இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் நானே வாண்டடாக வந்துட்டேன். ஓகேவா, அதை தாண்டி இந்த படத்தை ரிட்டனா ரியல் லைஃப் ஸ்டோரி, அந்த ரியல் லைஃப் புக்கை எழுதினமே பெஞ்சமின் அவர் தான் இந்த படத்தோட ரைட்டருமே. இதை டைரக்ட் பண்றவர் வந்து பிளெஸி. ஸோ கோவிட் டைம்லேருந்து இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோவிட் பபுள்ல மாட்டின டீமும் கூட இவங்க அந்த டெசர்ட்ல எடுக்கும்போது ஸோ அதோட டோட்டல் அவுட் அப்படின்றது ட்ரெய்லர் கட்ல டக்குன்னு காமிச்சிட்டாங்க அவங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க. அதை தாண்டி நஜீபுன்ற ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுன்றது தான், அதெல்லாம் விட்டுருங்க. இதை தாண்டி இந்த படம் அப்படின்றது என்ன ஸ்டோரி லைன், அந்த ரியல் லைஃப் ஸ்டோரி என்னது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நஜீப்னு ஒருத்தர், ஓகேவா, அதாவது ரைட்டரோட ஃப்ரெண்ட் அவர். ஓகேவா, இந்த கதையை எழுதினவரோட ஃப்ரெண்டு தான் அவரு. நஜீப்ன்ற ஒருத்தர் கேரளாலேருந்து கிளம்பி கல்ஃப், அதாவது அப்ராட் கல்ஃபுக்கு போறாரு. எதுக்காக அப்படின்னா நல்லா காசு சம்பாதிக்கணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அப்படின்றது நார்மலாக நம்மளுக்குலாம் ஒரு எய்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவருக்கு இருக்கு. அவர் வந்து கல்ஃபுக்கு வராரு. வரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன், நம்ம நிறைய காசு சம்பாதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு வராரு. வந்த உடனே ஏர்போர்ட்ல வந்து அந்த ஓனர் அப்படின்றவர் வந்து கூட்டு போறாரு. எல்லா ஓனரும் அவங்களோட அந்த ஆட்கள் வெளியூர்ல இருந்து அந்த ஆட்களை கூட்டு போகும்போது ஒரு நல்ல சென்ட் ஸ்மெல் அடிக்குது. பட் இவர் ஓனர் கூட்டு போகும்போது மட்டும் ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோவும், அதாவது நஜீபோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் ஏத்திட்டு போறாங்க. 2 பேரும் ஒரே கார்ல ஏறி உட்காரும் போதே ஓனர் படார்னு தலையில ஒரு அடி அடிக்கிறாரு. சி இன்னும் இப்படிதான் உட்காருவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேயே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த கதை இங்கிருந்து எப்படி கடைசி வரைக்கும் மூவ் ஆக போகுது அப்படின்னா, டோட்டலா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனும் ஒரு ஹியூமன் எந்த அளவுக்கு அவன் பிரேக் டவுன் ஆகி வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு போனா அந்த நிலைமையிலிருந்து தப்பிச்சானன்றதான் டோட்டல் கதையே. ஸோ இதே மாதிரி இங்கிருந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போறாங்க. போற வழியில ஒரு ஃப்ரெண்டை இறக்கி விட்டுறாங்க. நஜீப் அப்படின்றவர் வந்து ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விடுறாங்க. அந்த பாலைவனத்துல அவருக்கு என்ன வேலை அப்படின்னா ஆடு மேய்க்கிறது தான் வேலை. ஓகேவா, அங்கேயும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு இங்க சாப்பிட்றதுக்கு குபூஸ் மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடையாது. நான் வீட்டில் அது சாப்பிடும் இது சாப்பிடலாம் கேட்டால் அது மாதிரிலாம் கிடையாது தம்பி, இது மட்டும்தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் ஸ்ட்ரிக்டா என்னது அப்படின்னா தண்ணிலாம் கிடையாது. நீ வாஷ்ரூம் போறேன், பாத்ரூம் வருது, அதுக்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. இது ஆட்டுக்கு வைக்கிற தண்ணி ஆட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ராப்பர் ஹியூமனா இல்லாத ஒருத்தர் முடியெல்லாம் வெட்டாம சேவ் பண்ணலாம் இல்லாம இருந்தா நம்மளுக்கே நம்மள ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும்ல. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம முடியெல்லாம் வளர்ந்து ஆள் ஒரு மாதிரி ரொம்ப லோன்லினஸ்ல கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாம கடவுளை மட்டுமே நம்பி இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாம இருந்தவரோட வாழ்க்கை தான் இது. அது கடைசியில் அவர் தப்பிச்சாரா என்ன ஆச்சு அப்படின்றதுதான் டோட்டல் இந்த கதையோட பிளாட்ன்றதே. ஓகேவா, இதுல இந்த பிருத்திவிராஜ் சார் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரு எந்த அளவுக்கு ஒரு பிளே பண்ணியிருக்காரு நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடா அவரு பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் கடைசியா பேசிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஷாட்ல தூரத்துல ஒரு பாலைவனம் இருக்கு, நல்லா தான் இருக்குது, தண்ணியெல்லாம் லைட்டா ஃபில் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஓகேவா, பட் அது ரியல் பாலைவனம். நல்லா தூரத்துல இருந்து காட்டும் போதே தெரியுது. தூரத்துல இருந்து அந்த பாலைவனத்தை பாக்குறவனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸா ஹீரோவும் தூரத்துல இருந்து பாலைவனத்துல வந்து சிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லயே நம்மளுக்கு தெளிவா தெரியுது, ஓகே இந்த கதை இங்க வந்து ஒருத்தர் மாட்டினவனோட கதை தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஓகேவா, 2வது ஷாட்ல ரொம்ப ஒரு மாதிரி 6 வருஷமா நகை வெட்டாம இருந்தா எவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு கை ஒண்ணு ரொம்ப நடுங்கின மாதிரி இப்படி ஒரு ஷாட்ல வந்து காட்டுறாங்க.
அதுல வந்து நல்லா தெரியுது அந்த ஹீரோ மாட்டி எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ ஆப்வியஸா அந்த கெட்டப்ல பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி பிருத்திவிராஜ் சார்னே தெரியல அந்த அளவுக்கு. ரொம்ப ஒரு வயசான ஆளு, நம்ம கிட்ட காசு இல்லைனா கூட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மொத்தம் 10 ரூபா கூட அவர் கொடுப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஷார்ட். மூணாவதா ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. அந்த மூணாவது ஃப்ரேம்ல என்ன அப்படின்னா, இந்த ஆடோட கண்ணுல தான் அங்க அந்த பாலைவனத்துல மாட்டிருக்க அந்த பிருத்திவிராஜ் சார் அப்படின்றது அவரோட மூஞ்சியை பாக்குறாரு. ஸோ பேசிக் நீடுன்றது ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஆட்டோட கண்ணை மிரரா யூஸ் பண்றாரு அப்படின்றத வந்து அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒண்ணு இல்லை, தன்னோட மூஞ்சி கூட பாத்துக்க முடியாத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க அப்படின்ற அளவுக்கு அந்த சிக்கி இருக்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபிளாஷ் கட் போகுது. ஃபிளாஷ் கட்ல வந்து அவரு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு 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 தொட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள கொண்டு போய் வாயை வைக்கிறாரு. ரொம்ப தாகத்துல இருக்க ஒருத்தர் அதுல வாய் வச்ச உடனே ஒரு ஃபிளாஷ் கட் போகுது. ஃபிளாஷ் கட்ல ஒரு நீச்சல் குளத்துல நீந்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த தண்ணி, அந்த ஒரு டிராப் தண்ணின்றது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி ஞாபகப்படுத்துது. எந்த அளவுக்குலாம் நான் இருந்தேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்றது. ஸோ ஆப்வியஸா அந்த நீச்சல் குளத்துல இருந்த எல்லா தண்ணியும் இங்க இருக்க அந்த ஒரு தொட்டியோட தண்ணியும் சேர்க்கும் போது லைஃப்ன்றது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதை தாண்டி கற்பனை உலகத்துல மட்டும்தான் இருக்காரு, இமேஜினேஷன் ஒண்ணுதான் இருக்கு அவருக்கு அப்படின்றத அடுத்த ஷாட்ல காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, படுத்திருக்காரு அவர் ஒய்ஃபோட அந்த பாலைவனத்துல படுத்திருக்க மாதிரி. ஸோ வாழ்க்கைன்றது இப்போதைக்கு இதுதான் என்னோட ரியாலிட்டி, இதுல எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை அப்படின்றதுனால தன்னோட வாழ்க்கை இமேஜினேஷன்ல மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஓகேவா? இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ கதையிலையும் இதுதான் இருந்திருக்கும். அந்த ரைட்டர் எழுதின புக்லயுமே வந்து இப்படிதான் இந்த ஃப்ரேம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்றது கரெக்டா எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஷாட் என்னது அப்படின்னா, ஒரு காரோட கண்ணாடியில நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத பாக்குற மாதிரி அவர் மூஞ்சில இவ்வளவு தாடி வளர்ந்துருக்கு, முடியெல்லாம் வளர்ந்துருக்கு, சிக்கு விழுந்த முடியெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்றதே தெரியாத ஒரு மனுஷன் வாழ்ற வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இருக்கப்ப கதைன்றது லைட்டா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. அதே ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் வருது. என்னன்னா, நல்லா பனிக்கட்டி மழை வருது. அங்க இருக்க அந்த மனுஷன் ரொம்ப நாளா மழைய பார்க்காம அங்க ஒரு பனிக்கட்டி மழையோ சம்திங் ஒரு மழை விழுகிறத பார்த்த உடனே பயந்து ஓடுது. ஆடு, அந்த அந்த நஜீப்ன்ற அந்த பிருத்திவிராஜ் சார் எல்லாருமே ஓடுறாங்க. ஸோ அந்த பாலைவனம் எவ்வளோ ஹீட்டா இருந்திருக்கு, அந்த ஹீட்டுக்குள்ளார ஒரு தண்ணியை பார்த்த உடனே எந்த அளவுக்கு ஒரு உயிரினங்கள் பயப்படுது அப்படின்றத தெளிவா காட்டியிருக்காங்க. ஸோ ரியாலிட்டிய ரொம்ப யதார்த்தமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டின ஒரு ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த கதையிலையுமே வந்து அந்த ஓனரை பழி வாங்கறதுக்காக ஆட்டுக்கு வச்சிருந்த அந்த தவிடு தண்ணி எல்லாத்தையுமே குடிப்பாரு. ஏன்னா அவரோட அதிகபட்ச பழி வாங்குதலே அதுதான். ஏன்னா அவரால் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த பாலைவனத்துக்குள்ளாரையே கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தள்ளி தான் வந்து அவரை விட்டுருப்பாங்க. தள்ளி போனாலும் அவரை பிடிச்சிருவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் அவரோட நிலைமை அப்படின்றதும். அப்புறம் இன்னொரு ஷார்ட் காலுக்கு மட்டும் காட்டுறாங்க. அந்த காலில் லெதர் ஷூவோட அந்த குவாலிட்டி அப்படின்றதே போயிருக்கு. ஏன்னா அதோட ஹீட் அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப தள்ளி தடுமாறி இருக்க மாதிரி ஒண்ணுது. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் கட்ல சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. பிருத்திவி சார் வந்து கேரளால இருந்து கல்ஃபுக்கு வர சில அதுல வந்து அவரோட எமோஷன்ஸ் எவ்வளவு ஹோல்ட் பண்றாரு. ஒரு மிடில் கிளாஸா நான் வந்து ஏதாவது பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வர ஒரு ஹியூமன் இல்ல ஒரு மனிதன், என்ன ஹியூமனா மனிதனா ஒண்ணுதான் சரி, அப்படி வர ஒரு பர்சனோட வாழ்க்கை அப்படின்றது தெளிவா காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் திங்ஸ் நான் பார்த்ததுல. இதுக்கு நடுவுல ட்ரெய்லரோட லாஸ்ட்ல வந்து நிறைய முறை வயசான அந்த ஒரு ரொம்ப அக்லியான கெட்டப்ல இருக்க ஒரு பிருத்திவி சாரா இருக்கட்டும், அப்ப வந்து ஒரு சில நாள்ல ஆன ஒரு கெட்டப்ல இருக்க பிருத்திவி சாரா இருக்கட்டும், நிறைய டைம் தப்பிக்க பாக்குறாரு. பட் அவரால் தப்பிக்க முடியல. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு கடைசியில கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராம் மாதிரி வருது. அங்க இருந்து டைட்டில் ரிவீல் பண்றாங்க, தி கோட் லைஃப் அப்படின்றது. அந்த டைட்டிலையுமே அந்த கோட் லைஃப் அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த ஆடுகளோட மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு வாழ்க்கை அப்படின்றது மட்டும்தான் அதோட அர்த்தமாகவும் இருக்கு. அந்த லைஃப்லயுமே அந்த அந்த ரொம்ப எப்படி சொல்றது, அந்த தள்ளான ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட அந்த ஒரு ஷேடோவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை வந்து வச்சிருக்காங்க ஒரு ஃபாண்டா. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது படம் அப்படின்றது கண்டிப்பா வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. இதுல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பிருத்திவி சாரோட ஆக்டிங் அப்படின்றது. ஏன்னா உண்மையாலுமே அந்த இடத்துல சிக்கின ஒருத்தன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்ற அந்த ரியல் லைஃப் நஜீபை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாரு. வெறும்
ட்ரெய்லர் கட்டில் மட்டும். ஓகேவா? ஸோ இது படமாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளாலே யோசிச்சுக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரெய்லருக்கு ரொம்ப உயிர் கொடுத்த விஷயம் எது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வருஷமா நம்ம கபோர்டு நம்ம செல்ஃப்லலாம் ஒட்டி வச்சுட்டு இருக்க இந்த ஏஆர் ரகுமான் சார் அப்படின்ற ஒரு டேலண்ட் இருக்கார்ல, அவரு தான் இந்த ஒரு ட்ரெய்லரை ஃபுல்லாக தூக்கிட்டு போயிருக்காரு. ரீசெண்டாக நான் பார்த்த சோசியல் மீடியானா அடுத்த ஆஸ்கார் அப்படின்னு, ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் அப்படின்றது ஆடு ஜீவிதம்ல வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அந்த இன்டென்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த பாவமான ஒரு விஷயத்த நம்ம கிட்ட டெலிவர் பண்றதா இருக்கட்டும், டோட்டல் ட்ரெய்லர்ல வெறுமனே 3 டைலாக் தான். 3 டைலாகுமே ஒரு சிங்கிள் வேர்ட்ஸ்ல முடியுது. பட் த்ரூ அவுட்டா அந்த இன்டென்ஸை அந்த மியூசிக் மூலியமா நம்மளை பார்க்க வைக்கிறாரு. ஸோ பேசிக்கா இருக்கிற நாலேஜை வச்சு நான் பார்த்தப்ப எனக்கு ட்ரெய்லர்ல தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். ஓகேவா? டெக்னிக்கலா எனக்கு ஒரு சில விஷயம் நோட் பண்ணேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஷார்ட் வைஸ் எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு பண்ணாம இதுதான் ரியாலிட்டி, இவ்வளவுதான் இருக்கணும்னு சூப்பரா காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட் இது மாதிரி இருந்துச்சேடா நீ பார்க்கலையா அப்படின்னு யோசிச்சிருந்தா நீங்க வாங்க சொல்லுங்க, நானும் பார்க்குறேன் மறுபடியும். ஏன்னா ஒரு 4-5 டைம் பார்த்தேன், எனக்கு அதுலயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த புக்கு செமையா இருந்துச்சு. அதுக்கு ஸ்டோரியா கேட்கும் போதே எனக்கு செமையா இருந்துச்சு. அந்த புக்குமே நீங்க முடிஞ்சா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட உங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர்ல. பிரேக் டவுனுன்றதை தாண்டி நமக்கு இருக்கிற அறிவுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவுதான் தோணுச்சு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேவா? அதை தாண்டி இதுக்கப்புறம் விபிக்சல்ஸ்ல நிறைய ஷோ பிளான் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து அதெல்லாம் வரும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விபிக்சல்ஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாங்க போறதுனா டக்கு டக்குன்னு வரும், நீங்க பார்க்கலாம். ஓகே?